ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வீவ்ஸ். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு சாப்பிட்ட உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, உங்கள் வீட்டில் பச்சை முந்திரி பருப்பு இருந்தால், அப்படி இல்லைன்னா கிடச்சிதுன்னா இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். பச்சை முந்திரி பருப்பை நல்லா இந்த மாதிரி கழுவி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸ் போல் குக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதை சுற்றி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோலை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளான்ச்சிங் ப்ராசஸ் தேவை. நான் ஏன் அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது வேகும்போது ஒரு மாதிரி கலர் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறி இருக்குது. லைட்டாக இந்த ஓரத்துலலாம் வெடிச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் வைங்க போதும். இதை வெளியே எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டி பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒன்றா பொறுமையாக தோலெல்லாம் உரிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றா அவுட்டர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தோலெல்லாம் உரித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. பிரியாணி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடுவோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, பூண்டு, இஞ்சி, ஒரே ஒரு தக்காளியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயை இந்த மாதிரி பிட்டு போட்டுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஹரியாலி ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாம் குக்காகி வந்த உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி, பூண்டு, புதினா பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்கோங்க. அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக வதங்கியாச்சு. இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் விட்டுடுங்க. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுருக்கேன். இந்த கப்பு தான். பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விடுங்க. ஸோ நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நாம் எடுத்து வச்சுருந்த பிரியாணி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாக கிண்டி விட்டுறாதீங்க. ரொம்ப பொறுமையாக கிண்டி விடுங்க, ஏன்னா ரைஸ் உடஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. ஒரு வாட்டி நீங்கள் கிண்டி விட்டீங்கன்னா பிரியாணி ரைஸும் அந்த வாட்டரும் சரிசமமாக பிளெண்ட் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வடிகட்டி தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி பொறுமையாக கலந்து விட்டுடுங்க. ஏன்னா ஏற்கனவே முந்திரி பருப்பு வெந்திருக்கும், அதனால்
இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ், தண்ணி, முந்திரி பருப்பு எல்லாம் ப்ராப்பராக பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள் எல்லாமே ஒரு சேர வந்துருச்சு. கொஞ்சம் தான் ரைஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். இது பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஜஸ்ட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு சின்ன ஸ்டவ்வில் வைங்க, பெரிய அடுப்பில் வைக்காதீங்க. வச்சு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கனாவே போதும். விசிலே வராது உங்களுக்கு. விசில் வர்றதுக்குள்ளவே உள்ள பிரியாணி ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸ் ஆன உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரான டேஸ்டான பச்சை முந்திரி பருப்பு போட்ட பிரியாணி ரெடி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.